வணக்கம். நம்ம மனசுல இருக்கிற ஐடியாவையும் பேப்பர்ல எழுதின வார்த்தைகளையும் எப்படி நிஜமான கண்ணுல பாக்குற செயலா மாத்துறது? வாங்க, அத பத்தி தான் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். ஒரு சாதாரண பேப்பரால ஒரு முழு ஊரோட தலையெழுத்தையே மாத்தி எழுத முடியுமா? யோசிக்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட இந்த முழு அலசலுக்கும் ஒரு அஸ்திவாரம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். இதுக்கு பேரு செயல்படும் ஆவணங்கள். அதாவது நாம டாக்குமெண்ட்ஸ வெறும் தகவல் இருக்கிற பேப்பரா மட்டும் பார்க்காம உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய பவர்ஃபுல் கருவிகளா பார்க்க போறோம். இந்த ஐடியாவுக்கு பேரு தான் டாக்குமெண்ட் ஏஜென்சி, அதாவது ஆவண முகமை. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சுத்தியல் எப்படி ஆணி அடிக்குது, இல்ல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் எப்படி வண்டியோட வேகத்தை குறைக்குது, அதே மாதிரி தான் ஒரு டாக்குமெண்ட் சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணமா இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், உங்க ஊர் பஞ்சாயத்துல ஒரு தீர்மானம் போடுறாங்க. அந்த ஒரு தீர்மானம் எப்படி ஒரு புது ஸ்கூலை உங்க ஊருக்கு கொண்டு வருது? அப்போ அந்த தீர்மானம் வெறும் வார்த்தைகள் இல்ல, அதுவே ஒரு செயல். ஓகே, இந்த தியரி எல்லாம் போதும். இப்ப நாம ஒரு நிஜமான, ரொம்பவே இன்ஸ்பைரிங்கான ஒரு உதாரணத்தை பாப்போம். இந்த உள்ளூர் எரிசக்தி சுதந்திர வழிகாட்டி, இத வச்சுதான் நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்க போறோம். இங்க பாருங்க, இதுதான் நம்ம ஹீரோ, நம்மளோட ஹீரோ டாக்குமெண்ட். நாம எல்லாருமே கனவு காண்ற ஒரு ஃபியூச்சரை இந்த படம் காட்டுது இல்லையா? குப்பையே இல்ல, கொஞ்சம் கூட மாசே இல்ல, இயற்கையோட இயற்கையா வாழ்ற ஒரு சமூகம். சூப்பரா இருக்குல்ல? இந்த கைட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அருமையான விஷயம் என்னன்னா, இந்த TRL சிஸ்டம் தான். இது ஏன் அவ்ளோ முக்கியம்னு கேக்குறீங்களா? ஏன்னா இதுல நம்ம எல்லாருக்குமே ஒரு வேலை இருக்கு. ஸ்கூல் படிக்கிற பசங்க புதுசா யோசிக்கலாம். நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர் கையோட செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் எடுத்து செய்யலாம். யாரும் சும்மா வேடிக்கை பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. இங்க பாருங்க, இதெல்லாம் ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர மாதிரி கனவுலாம் இல்ல. நிஜமாவே இன்னிக்கே செயல்படுத்த தயாரா இருக்கிற டெக்னாலஜிஸ். ஸ்மார்ட் ஃபார்ம் ரூஃப்ஸ் ஆகட்டும், மிதக்கிற காந்த ரயில் ஆகட்டும், எல்லாமே இன்னிக்கே சாத்தியம். நம்ப முடியுதா? ஓகே, இந்த ஸ்லைடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் இந்த வழிகாட்டியோட ஆன்மாவேன்னு சொல்லலாம். இதுக்கு பேரு கனிவு வடிப்பான். அதாவது எந்த ஒரு டெக்னாலஜியை கொண்டு வரதுக்கு முன்னாடியும் ரெண்டு கேள்வி கேட்கணும். 1, இதனால நம்ம ஏழை மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? 2, இதனால நம்ம ஊர் தண்ணி மாசுபடுமா? இதுக்கு பதில் ஆமா அப்படின்னா அந்த ப்ராஜெக்டே கேன்சல். பாத்தீங்களா? டெக்னாலஜி மட்டும் முக்கியம் இல்ல, அதுல ஒரு இரக்கமும் இருக்கணும்னு எவ்வளவு அழகா சொல்லிருக்காங்க. சரி, இப்ப நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். எப்படிங்கிற கேள்விக்கு பதில் தேட போறோம். உங்க சொந்த ஊருக்கு, உங்க சொந்த ப்ராஜெக்ட்க்கு எப்படி ஒரு ப்ளூ பிரிண்ட் உருவாக்குறது? அதுக்கான மெத்தட் தான் இது. ஒரு நல்ல பிளானை உருவாக்கணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான டூல் தேவை. அதுதான் கருத்தியல் கட்டமைப்பு, அதாவது கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஐடியாஸையும் ஒன்னா கோர்த்து ஒரு ஒழுங்கான அமைப்பா மாத்துறது தான் இது. ஒரு கப்பலுக்கு திசைகாட்டி எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி உங்க பிளானுக்கு இது ரொம்ப முக்கியம். இந்த மேற்கோள பாருங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த நமக்கு ஞாபகப்படுத்துது. சூப்பரான திட்டங்கள் எல்லாம் வெறும் நம்பர்ஸ்ல இருந்தோ டேட்டால இருந்தோ வர்றதில்ல. அது மக்களோட கதைகளை கேட்கறதுல இருந்தும் அவங்களோட அனுபவங்களை புரிஞ்சுக்கிறதுல இருந்தும் தான் தொடங்குது. இந்த ஸ்லைட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. வெற்றிங்கிறது ஒரு பெரிய வார்த்தை இல்லையா? ஆனா அதை எப்படி விடாமுயற்சி, நல்ல உறவுகள், சுயமரியாதைன்னு சின்னதா நம்மால புரிஞ்சுக்கக்கூடிய பாகங்களா பிரிக்கணும்னு இது காட்டுது. இப்படி நாம பிரிச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸியாகிடும். சரி, இப்போ கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வருவோம். நாம எவ்வளவுதான் சூப்பரா பிளான் போட்டாலும் அதை நிஜத்துல செயல்படுத்த போகும்போது கண்டிப்பா சில பிரச்சனைகள், சில சவால்கள் வரும். அது சகஜம்தான். குறிப்பா நம்ம திட்டங்கள் ஒரு பவர் கிரிட் மாதிரி ரொம்ப முக்கியமான இடங்கள்ல செயல்படுத்தப்படும் போது ரிஸ்க் ரொம்பவே அதிகமாகும். யோசிச்சு பாருங்க, ஒரு ஆஃபீஸ் கம்ப்யூட்டரை ஹேக் பண்றது வேற, ஆனா ஒரு பவர் பிளான்ட்டை ஹேக் பண்ணிட்டா என்ன ஆகும்? ஒரு முழு ஊருமே இருட்டுல மூழ்கிடும். இங்க ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அது ஒரு பெரிய விபரீதத்துல போய் முடியலாம். அதனால நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல இருக்கிற ஆபத்துகள் சாதாரணமானது இல்ல. இப்போலாம் ஐரோப்பால வந்திருக்கிற புது சட்டங்கள் படி இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்ல சைபர் செக்யூரிட்டி பிரச்சனை வந்தா IT டிபார்ட்மெண்ட் மட்டும் பொறுப்பில்ல. அந்த கம்பெனியோட CEO இருந்து அரசாங்க தலைவர்கள் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில பொறுப்பேத்துக்கணும். அந்த அளவுக்கு இது சீரியஸான விஷயம். சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து உங்களுக்கான ஒரு தெளிவான ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியா இப்ப பார்க்க போறோம். உங்களுக்கான நேரம் இது. இதோ உங்களுக்கான ஒரு 3 ஸ்டெப் ஆக்ஷன் பிளான். யாரு என்ன செய்யும்னு ரொம்ப தெளிவா இதுல இருக்கு.
படிச்சு முடிச்ச பட்டதாரிகளும் புதுசா யோசிக்கிறவங்களும் புது டெக்னாலஜிகளை தேடணும். அரசியல்வாதிகளும் சமூக ஆர்வலர்களும் பெரிய நிறுவனங்களிடமிருந்து இதுக்கு நிதி திரட்டணும். நம்ம ஊர் தலைவர்களும் காலேஜுகளும் ஒன்னா சேர்ந்து நம்ம உள்ளூர் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா உங்க பாதை இதுதான். முதல்ல உங்க ஊருக்கு பொருத்தமான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கண்டுபிடிங்க. 2வது உங்க கொள்கைகளை வச்சு ஒரு தெளிவான கட்டமைப்பை உருவாக்குங்க. கடைசியா 3வது உங்களுக்கு தெரிஞ்சவங்கள உங்க நெட்வொர்க்கை வச்சு அதை நிஜமாக்குங்க. அவ்வளோதான். சரி, இப்போ நான் இந்த கேள்வியை உங்ககிட்டயே கேக்குறேன். உங்க சமூகத்தை மாத்துறதுக்கு, உங்க ஊரோட எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு நீங்க உருவாக்க போற அந்த முதல் டாக்குமெண்ட் அது என்னவா இருக்கும்?